ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான 8 பாத்ரூம் டிப்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டு பாத்ரூமை நம்ம என்ன தான் அடிக்கடி க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருந்தாலும் அந்த பாத்ரூமில் கீழே இருக்கிற தரையில் ஈரமாகவே இருக்கிறதுனால நமக்கு சில நேரங்களில் கால் வைக்கும்போதே அப்படியே வழுக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமாக நம்ம வீட்டில் குழந்தைங்க பெரியவங்களாம் இருக்காங்க அப்படின்னா இந்த பாத்ரூமில் இருக்கிற தரை வழுக்காதவாறு பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது இல்லையா? அதுக்கு ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாங்க. இதுக்கு ஒரு மக் எடுத்துக்கங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பல் வளர்க்குறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற டூத் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதுதான். இது நீங்கள் நிறையெல்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம காலையில் ப்ரெஷ் பண்ணுறதுக்கு எடுப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் எடுத்தீங்கனாலே போதும். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். நான் சென்சோடைன் பேஸ்ட் எடுத்திருக்கேங்க. நீங்கள் வெள்ளை கலரில் இருக்கிற எந்த பேஸ்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த பேஸ்ட் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரணுங்க. இந்த மாதிரி கையை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. பேஸ்ட் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா அடுத்ததாக இதில் நம்ம ஷாம்பு சேர்க்கணும். ஷாம்பு அதிகமாக சேர்க்கக்கூடாது. 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூனுக்கு மேலே சேர்க்கக்கூடாதுங்க. நான் பேண்டீன் ஷாம்பு எடுத்திருக்கேங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ எந்த பிராண்டுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு அந்த ஷாம்பு தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரணும். கையை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. ஷாம்பு நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா அடுத்ததாக நம்ம கடைகளில் ஜூஸ் பாட்டில், வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி பாட்டில் கிடைக்கும் இல்லையா, அதோட மூடியில் கத்தியை நல்லா நெருப்பில் காட்டி ஓட்டை போட்டு எடுத்துக்கங்க. இதை நம்ம ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ண போகிறோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த லிக்யூடை இந்த பாட்டிலுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான க்ளீனிங் லிக்யூட் ரெடி ஆயிருச்சுங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வச்சு நம்ம வீட்டில் பாத்ரூமில் கீழே இருக்கிற டைல்ஸு, மேலே இருக்கிற டைல்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண போகிறோங்க. எல்லா இடத்துலையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க. நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம வீட்டு பாத்ரூமை நல்லா பளிச்சுன்னு சூப்பராக க்ளீன் பண்ணிடலாங்க. கீழே இருக்கிற டைல்ஸில் எல்லா பக்கமும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே இருக்கிற டைல்ஸ்லேயும் நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூட் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி நம்மளோட பாத்ரூம் டைல்ஸை க்ளீன் பண்ணுறப்ப பாத்ரூமில் இருக்கிற டைல்ஸ் எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கால் வைக்கும்போது வழுக்கவே செய்யாதுங்க. இப்போ நான் எல்லா பக்கமும் நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூட் சேர்த்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேங்க. அடுத்ததாக நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண போகிறோம். இந்த க்ளீனிங் ப்ரஷ் பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக இருக்கிறதுனால நம்ம நின்னபடி ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. இது கடைகளில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் கிடைக்கும், அல்லது ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கங்க. உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம கை வலிக்க, கால் வலிக்க க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நின்னபடி ஈஸியாக நம்ம டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாங்க. பாருங்கள், நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. கீழே இருக்கிற டைல்ஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கிற டைல்ஸையும் நம்ம இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாங்க. சில பேர் வீட்டிலலாம் இந்த மாதிரி மேலே இருக்கிற டைல்ஸ் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம ஸ்டூல் போட்டு மேலே ஏறி கஷ்டப்பட்டு நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ப்ரஷ் நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. கீழே நின்னபடி நம்ம டக்குன்னு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. 5 நிமிஷத்துலேயே நம்ம இந்த மாதிரி ப்ரஷ் போட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பாத்ரூம் டைல்ஸை ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. இதுக்காக நம்ம கை வலிக்க, முதுகு வலிக்க கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லைங்க. இப்போ அடுத்ததாக நம்ம தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாங்க. எல்லா பக்கமும் நம்ம ப்ரஷ் போட்டு தேய்ச்சி எடுத்துட்டோம். ஃபுல்லாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற பாத்ரூம் டைல்ஸ் எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டு பாத்ரூமை வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி லிக்யூட் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். 10 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்ப நம்ம கால் வைக்கும் போதும் வழுக்காதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பாத்ரூம் பார்க்குறதுக்கு எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் பாத்ரூமை என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த பாத்ரூமில் இருந்து சில நேரங்களில் பயங்கரமான பேட் ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம எடுத்துருக்கிற பொருள் பார்த்திங்கன்னா அகர்பத்தி.
இதில் நீங்கள் என்ன பிராண்டு வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதே அகர்பத்தியில் பார்த்தீங்கன்னா கருப்பு கலர்லேயுமே இருக்கும், அது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 3 அகர்பத்தி எடுத்திருக்கேன். இப்போ அடுத்ததாக நான் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி கவர் எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி அகர்பத்தியை வச்சுட்டு ஒரு இடிக்கல் வச்சு இதை நல்லா தட்டி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி இடிக்கல் வச்சு உடைச்சோம் அப்படின்னாலே ரொம்ப சூப்பராக உடைஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள், அதில் இருக்கிற குச்சி மட்டும் நமக்கு தனியாக வந்துருச்சு. இந்த குச்சி நமக்கு தேவையில்லை, இதை நம்ம தூக்கி போட்டுடலாம். இப்போ நான் அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு சின்ன பிளாஸ்டிக் கப் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நான் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால நான் வந்து இதை எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் நீங்கள் கைப்பிடி உடைஞ்ச ஏதாவது ஒரு பழைய கப் இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்ததை சேர்த்துக்கங்க. இப்போ அடுத்ததாக நம்ம இதில் சேர்க்க போகிற பொருள் பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இதில் 2 ஸ்பூன் எடுத்து சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ அடுத்ததாக நம்ம ஆல்ரெடி அகர்பத்தியை தட்டி எடுத்த கவர் இருக்குது பாருங்கள். இந்த கவரில் வந்து நான் வந்து சின்ன பீஸாக கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை இந்த மாதிரி டம்ளருக்கு மேலே கவர் பண்ணிக்கங்க. கவர் பண்ணிவிட்டு இதை நல்லா டைட்டாக ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டு விட்டுறலாம். கேப் இல்லாமல் நல்லா டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக நான் வந்து ஒரு ஊக்கு எடுத்திருக்கேன். இது வச்சு இந்த மாதிரி கவருக்கு மேலே சுற்றி ஓட்டை போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுற்றி நல்லா ஓட்டை போட்டு எடுத்துக்கங்க. இந்த மாதிரி ஓட்டை போடுறதுனால பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற அகர்பத்தியோட வாசனை வந்து நல்லா வெளியே ரிலீஸ் ஆகி வரும். இதை எடுத்து நம்ம வீட்டு பாத்ரூமில் ஒரு ஓரமாக வச்சுருங்க. இதிலிருந்து நல்ல ஒரு வாசனை அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. இதை வந்து நம்ம ஒரு சூப்பரான பாத்ரூம் ஃப்ரெஷ்னர்னே சொல்லலாம். நம்ம வீட்டு பாத்ரூமில் எந்தவித கெட்ட வாடையும் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டு பாத்ரூம் சிங்க் அல்லது கிச்சன் சிங்க்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில நேரங்களில் வந்து தண்ணி அடைச்சிக்கிட்டு சரியாகவே போகாது. அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப சூப்பராக ஈஸியாக நம்ம வந்து இந்த சிங்க் அடைப்பை சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம கடைகளில் ஜூஸ் பாட்டில், வாட்டர் பாட்டில்லாம் வாங்குவோம் இல்லையா, அந்த பாட்டிலோட வாய்ப்பகுதியை இந்த மாதிரி ஓட்டைக்குள்ளே வச்சு கையை வச்சு இது போல் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதுங்க. சிங்க் அடைப்பை வந்து நம்ம வந்து ஈஸியாக சரி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே வந்து ஏதாவது அழுக்கு அடைச்சிக்கிட்டு இருந்தாலும் அந்த அழுக்கு எல்லாமே ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு. இப்போ தண்ணி வந்து ஈஸியாக போகுது பாருங்கள். இது போல் உங்கள் வீட்டில் கிச்சனில் இருக்கிற சிங்க்லேயுமே அடிக்கடி வந்து அடைப்பு ஏற்படும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டு பாத்ரூம்லலாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி ஈரமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கரப்பாம்பூச்சி நடமாட்டம்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். இது போல் கரப்பாம்பூச்சிலாம் நம்ம வீட்டு பக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் எடுத்திருக்கிற பொருள் பார்த்திங்கன்னா நாப்தலின் பால்ஸு. இது வந்து கடைகளில் கிடைக்கும். இந்த மாதிரி கலர் கலராகவும் இருக்கும், அல்லது ஒயிட் கலர்லேயும் இருக்கும், வெள்ளை கலர்லேயும் இருக்கும். அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் நான் வந்து ஒரு 4 பால் வந்து எடுத்துக்க போகிறேன். நம்ம வீட்டில் பாத்ரூமில் அந்த கீழே இருக்கிற ஓட்டை வழியாக கரப்பாம்பூச்சி வந்து வெளியே வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஓட்டைக்கு மேலே வந்து நம்ம எடுத்த நாப்தலின் பாலில் ஒன்று சேர்த்துருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஃப்ளஷ் டேங்க் இருக்குது பாருங்கள், அதை வந்து ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளேயும் ஒரு பால் வந்து சேர்த்து விட்டுருங்க. சேர்த்து விட்டுட்டு அதை வந்து ஃப்ளஷ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா அதோட வாடை வந்து இங்கே இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால பாத்ரூம் சைடு வந்து கரப்பாம்பூச்சி வரவே செய்யாது. இப்போ அடுத்ததாக நம்ம வீட்டில் பாத்ரூமில் சிங்கில் இருக்கிற ஓட்டை இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே வந்து ஒன்று போட்டு விட போகிறோம். இது போல் நீங்கள் உங்கள் வீட்டு கிச்சன் சிங்க் இருக்குது பாருங்கள், அதில் இருக்கிற ஓட்டைக்கு மேலேயும் நீங்கள் வந்து போட்டு விடலாம். நம்ம வீட்டில் மளிகை ஜாமான்லாம் ஸ்டோர் பண்ணுற செல்ஃப் இருக்குது பாருங்கள், அதிலெல்லாம் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பால் போட்டு விடலாம். இது போல் நீங்கள் வந்து போட்டு விடும்போது கரப்பாம்பூச்சி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் பார்த்துக்கலாம். இது வந்து முக்கியமாக குழந்தைங்க கண்லேயும் கையிலையும் படாத மாதிரி பார்த்துக்கங்க. இது வந்து பாய்சன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு தெரியாத மாதிரி வைங்க. இந்த பாலை வந்து நீங்கள் கையில் எடுத்து அங்கங்கே போட்டு விட்டதுக்கப்புறமா கையை நல்லா சோப் போட்டு கழுவிடுங்க. இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம்.
பாத்ரூமில் எப்பொழுதும் ஈரப்பதத்தோடு இருக்கிறதுனால அதே டைமில் பார்த்திங்கன்னா அது காய விடாமல் நம்ம கதவை எப்பவும் க்ளோஸ் பண்ணியே வச்சுருப்போம். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் கதவை திறந்து பாத்ரூம்குள்ளே போகிறோம் அப்படின்னா ஒரு மாதிரியான ஈர வாடை அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு சூப்பரான லிக்விட் தான் ரெடி பண்ண போகிறோம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கம்ஃபோர்ட் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் என்ன பிராண்ட் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுத்ததாக நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடைகளில் ஜூஸ் வாட்டர்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி பாட்டில் கிடைக்கும் இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட மூடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஊக்கை நல்லா நெருப்பில் வாட்டி இது போல் நல்லா ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. ஊக்கு அல்லது கத்தியை வந்து நெருப்பில் வாட்டி ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாட்டிலில் நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்த்தா கீழே சிந்திரும் அப்படின்னு நான் வந்து ஒரு ஃபனல் வச்சு இதில் வந்து சேர்க்க போகிறேன். உங்ககிட்ட ஃபனல் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் அல்லது ஏதாவது ஒரு கவரை கூட நீங்கள் சுற்றி இந்த பாட்டிலோட வாய்ப்பகுதியில் வச்சு நீங்கள் அப்படியே ஃபனல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாட்டிலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லிக்யூடை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு பாத்ரூமில் எப்போல்லாம் ஈரவாடை ஜாஸ்தியாக இருக்கோ அப்போல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி லிக்யூடு ரெடி பண்ணி இது போல் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. நம்ம கம்ஃபோர்ட் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு மைல்டான ஸ்மெல் வந்து நம்ம பாத்ரூமில் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பாத்ரூமில் கீழே எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு வீட்டில் உள்ளவங்ககிட்ட பாத்ரூம் யூஸ் பண்ணிங்கன்னா இதை எடுத்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கனாலே போதும், அவங்களே பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம வீட்டில் பாத்ரூமில் எந்தவித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். இதை வந்து இந்த மாதிரி மிஸ் பண்ணி ஓரமாக வச்சிட்டிங்க அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் குளியல் சோப்புலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சோப்பு டப்பாவில் வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஒவ்வொரு தடவையும் நம்ம இதை யூஸ் பண்ணிவிட்டு ஈரத்தோடையே வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த சோப்பு வந்து அப்படியே அந்த டப்பாவில் வந்து ஒட்டிக்கும். இதனால் பார்த்திங்கன்னா நிறைய சோப்பு வந்து வேஸ்ட்டாக போகும். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி நம்ம வந்து சோப்பு டப்பாவை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு 2 ரப்பர் பேண்ட் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி சோப்பு டப்பாவில் போட்டு விடுங்க. இது போல் போட்டு விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக இதுக்கு மேலே நம்ம வந்து சோப்பை வச்சிடலாம். இப்போ பாருங்கள், அந்த சோப்புக்கும் கீழே இருக்கிற டப்பாக்கும் இடையில வந்து கேப் இருக்கும். இதனால பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த சோப்பு எடுத்து யூஸ் பண்ணிட்டு வைக்கும்போது சோப்பு வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வைக்கிற சோப்பு வந்து அந்த டப்பாவில் வந்து ஒட்டாது. அதனால பார்த்திங்கன்னா சோப்பு டப்பா வந்து அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணுற அவசியமும் இருக்காது. சோப்பு நிறைய வேஸ்ட் ஆகாமலும் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த டிப்பில் நம்ம வந்து கடைகளில் அதிக காசு கொடுத்து வாங்குகிற ஏர் ஃப்ரெஷ்னர் வந்து வீட்லேயே நம்ம வந்து எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோங்க. குறைவான செலவில் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கட்டிங் போர்டு வச்சுக்கோங்க. அடுத்ததாக அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரை சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு மேலே வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு 2 நாப்தலின் பால்ஸ் வந்து சேர்த்துக்க போகிறேங்க. நாப்தலின் பால்ஸ்னால் பாச்சா உருண்டை இருக்கு இல்லையா, அதுதான். இதில் வந்து நம்ம 2 போல எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த நியூஸ் பேப்பரை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக நான் வந்து இந்த மாதிரி ஒரு இடிக்கல் எடுத்திருக்கேங்க. ஒரு இடிக்கல் அல்லது ஒரு சுத்தியலை வச்சு இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா தட்டி நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ அதே நியூஸ் பேப்பரை வச்சுட்டு அடுத்ததாக இதில் வந்து ஒரு 5 கற்பூரம் எடுத்திருக்கேங்க. இதை வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 5 கற்பூரத்தை வச்சுட்டு மறுபடியும் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இடிக்கல் வச்சு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நம்ம இந்த பவுலுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து பெர்ஃப்யூம்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் எடுத்துக்கலாங்க.
இது வந்து கண்டிப்பாக சேர்க்கணும்னு இல்லை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். பெர்ஃப்யூம் சேர்க்குறதுனால நல்லா வாசனையாக இருக்கும், அதனால் நான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து துணிகளுக்கு நல்ல வாசனைக்காக பயன்படுத்தக்கூடிய கம்ஃபோர்ட் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேங்க. இதுதான் சேர்க்கணும்னு இல்லை, நீங்கள் உங்கள் வீட்டில் கம்ஃபோர்ட்டுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு சேர்த்துக்கங்க, ரொம்ப அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, அரை மூடி சேர்த்திங்கனாலே போதும். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம், அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. இப்போ அடுத்ததாக இதில் கலருக்காக நான் வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன், இது நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் வந்து நம்ம க்ளூ சேர்க்கணுங்க. உங்கள் வீட்டில் ஃபெவிகால் அல்லது நீங்கள் வேறு க்ளூ வச்சுருக்கீங்கன்னா எது வேணாலும் சேர்த்துக்கலாம், என்ன பிராண்டுனாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்றோடு ஒன்று எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து எடுத்துக்கங்க. இப்போ அடுத்ததாக நான் இந்த மாதிரி ஒரு பேப்பர் கப் எடுத்திருக்கேங்க, இதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பேப்பர் கப் இல்லைன்னா கவலையே படாதீங்க. நம்ம கடைகளில் ஸ்வீட்டு அல்லது மயோனைஸ்லாம் வாங்கினோன்னா சின்ன சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னர்லாம் கிடைக்கும் இல்லையா, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறமா ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி மேலே வந்து எல்லாம் ஈவனாக இருக்கிற அளவுக்கு இது போல் நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க. இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் நல்லா வெயிலில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காய வச்சுருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் வந்து நல்லா காயணுங்க, நல்லா ட்ரை ஆகி வரணும். இப்போது அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி எடுத்த ஏர் ஃப்ரெஷ்னர் இருக்குது பாருங்கள், அதை வைக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து தூக்கி போடுற சோப்பு டப்பா தான் எடுத்திருக்கேங்க. சோப்பு டப்பாவை இனி தூக்கி போடாதீங்க, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. சோப்பு டப்பா மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து ஓடோனில் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்க, அது தீர்ந்துருச்சு அப்படின்னா அதோட டப்பாவை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நம்ம வீட்டில் வந்து பெர்ஃப்யூமு க்ரீமு ஏதாவது வாங்கினோன்னா அதிலலாம் டப்பா இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான டப்பா இருந்துச்சுன்னா என்ன டப்பானாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த பாக்ஸில் வந்து நம்ம வந்து மேலே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது போல் ஒரு சிசரை வச்சு இந்த மாதிரி நீங்கள் சைடில் வந்து கட் பண்ணி எடுங்க. சைடில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இது போல் நீங்கள் வந்து கொஞ்சமாக சென்டரில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதோட சென்டரில் வந்து நம்ம கத்திரிக்கோல் அல்லது கத்தியை வச்சு ஓட்டை போட்டு எடுக்கணுங்க. இந்த மாதிரி சின்னதாக ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. ஓட்டை போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக ஓட்டை போடுங்க. இது அட்டைப்பெட்டிங்கிறதுனால பிஞ்சிடக்கூடாது இல்லையா, ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக ஓட்டை போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி எடுத்த ஏர் ஃப்ரெஷ்னர் வந்து ஒரு நாள் முழுக்க நல்லா வெயிலில் வந்து காய வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா ட்ரை ஆயிருச்சு. இதை வந்து நீங்கள் மேலே தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வருங்க. இப்போ பாருங்கள், இது வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக ஷைனிங்காக இருக்குன்னு. இனி நம்ம கடைகளில் அதிக காசு கொடுத்து ஓடோனில் மற்ற பிராண்ட் எதுவுமே வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே குறைவான செலவில் நம்ம வந்து இந்த மாதிரி ஈஸியாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. இதனால் பார்த்திங்கன்னா நம்மளோட மணியும் சேவ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக 1 மாதத்துக்கு மேலேயே வருங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி எடுத்த சோப்பு ஸ்டாண்டு இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே வந்து இதை வச்சிடலாம். வச்சுட்டு இதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு பாத்ரூமில் ஏதாவது ஆணி அடிச்சிருந்தீங்கன்னா அந்த ஆணியில் வந்து தொங்க விடலாம். அல்லது இந்த மாதிரி பாத்ரூம் டைல்ஸில் வந்து ஸ்டிக்கர் ஹூக் வந்து போட்டு ஒட்டி விட்டுட்டு அதில் கூட நீங்கள் வந்து மாட்டி விடலாங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து பாத்ரூம்குள்ளே என்ட்ரு ஆகும்போது உங்களுக்கு நல்ல வாசனையாக இருக்குங்க. இதில் வந்து நம்ம பெர்ஃப்யூமு கம்ஃபோர்ட்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே வாசனையாக இருக்கும். நம்ம வீட்டில் பாத்ரூமில் எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ண முடியுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நம்மளோட மணியும் சேவ் ஆகும். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற டாய்லெட்டில் எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து உப்பு கரை மஞ்சள் கரை எதுவுமே படியாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம். இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற டாய்லெட் வந்து எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ண முடியுங்க. இதுக்கு நமக்கு தேவைப்படுறது என்னென்னா, நம்ம குளியலுக்கு பயன்படுத்துகிற சோப்பு வந்து முடிகிற ஓரத்தில் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, இதை வந்து சில பேர் வந்து தூக்கி போட்டுருவோம். இதை வந்து தூக்கி போடாதீங்க. இதை வந்து இந்த மாதிரி காய்கறி துருவுற கிரேட்டர்
கிரேட்டர் இருக்குது பாருங்கள், அதில் வச்சு நம்ம வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து காய்கறி துருவுற கிரேட்டர் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த சோப்பு வந்து துருவி எடுத்ததுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு கிடச்சிருக்குங்க. சோப்பை வந்து துருவி எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து அடுத்ததான் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா பேக்கிங் சோடா. அதாவது நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதான். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. அடுத்ததாக இதில் நம்ம வந்து டூத் பேஸ்ட் சேர்க்க போகிறோம். நான் வந்து சென்சோடைன் டூத் பேஸ்ட் வந்து எடுத்திருக்கேங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் வெள்ளை கலரில் இருக்கிற எந்த டூத் பேஸ்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. பேஸ்ட்டில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. நீங்கள் வந்து கோல்கேட், பெப்சோடென்ட் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து வெள்ளை கலரில் இருக்கிற பேஸ்ட்டாக பார்த்து சேர்த்துக்கங்க. இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுத்ததாக நம்ம வந்து கையை வச்சு சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அது போல் நம்ம வந்து ஒன்றோடு ஒன்று எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இது போல் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி நல்லா ரவுண்டு ஷேப்புக்கு உருட்டி எடுத்து ஒரு பவுலில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வந்து சேர்த்துருக்கேங்க. இப்போ அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வந்து நமக்கு தேவைப்படுங்க. இதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி எடுத்த பாலில் வந்து ஒரு பால் எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கையை வச்சு அப்படியே நீங்கள் வந்து ரவுண்டாக உருட்டி எடுத்துருங்க. உருட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஒரு ஊக்க வச்சு சுற்றி நம்ம வந்து ஓட்டை போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த பாலை வந்து நம்ம அப்படியே எடுத்து டாய்லெட்டில் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாக கரைஞ்சிடும். அந்த மாதிரி சீக்கிரமாக கரையாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து அலுமினியம் ஃபாயில் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கோங்க. இந்த மாதிரி ஊக்க வச்சு நீங்கள் சுற்றி எல்லா பக்கமும் நல்லா ஓட்டை போட்டு எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து மிச்சம் இருக்கிற பால் இருக்குது பாருங்கள், அதை வந்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு க்ளோஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஒரு பாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு தாராளமாக வருங்க. நம்ம வந்து 4 பால் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு 1 மாதம் வரைக்குமே நமக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் சுற்றி எடுத்திருந்தோம் இல்லையா, அந்த ஒரு உருண்டையை இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ளஷ் டேங்கை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே வந்து போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு இந்த மாதிரி மேலே இருக்கிற மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் பாத்ரூம் வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணி விடுறப்ப உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வருங்க. பாருங்கள், பாத்ரூம்குள்ளே போகிறப்ப நல்ல வாசனையாகவும் இருக்கும், எந்தவித பேட் ஸ்மெல்லும் இருக்காதுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்ப உங்கள் வீட்டில் இருக்கிற டாய்லெட்டில் எந்தவித மஞ்சள் கரையும் படியாதுங்க. அது மட்டும் இல்லாமல் உப்பு கரையும் வராதுங்க. எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கிற டாய்லெட் நல்ல பளிச்சுன்னு க்ளீனாகவே இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.